நல்லா கொதிக்கிற தண்ணியில் கடலை மாவை சேர்த்து இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். அடுத்து உங்கள் வீட்டில் எந்த விசேஷனாலும் இதைத்தான் செய்வீங்க. ஏன்னா இது ஈஸியாக ஷார்ட்கட் மெத்தடில், அதே சமயம் செம்ம டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். அப்படி என்ன தான் செய்ய போகிறேன்னு தானே யோசிக்கிறீங்க? வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு பச்சை தண்ணியை அளந்து எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அதில் ஒரே ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 2 கப் தண்ணிக்கு 1 கப் கடலை மாவு சரியாக இருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கட்டிப்படுற மாதிரி தான் இருக்கும், பரவாயில்ல, கட்டி பட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் கடலை மாவு நல்லா இந்த தண்ணியில் வேகணும், அதான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கட்டிகள் ஓரளவுக்கு உடஞ்சி நல்லா வெந்து வந்துடும். நல்லா வெந்து இந்த மாதிரி இறுகி வந்ததுக்கப்புறமா அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி அரைக்கும் போது கட்டிகள் எல்லாம் நல்லா அரைப்பட்டு நல்லா பேஸ்ட்டாக வரும். அடுத்ததாக ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. வேறு 2 ஸ்பூன் தாங்க, அதுக்கு மேலே சேர்க்க தேவையில்லை. சேர்த்துட்டு நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை உடனே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரைச்ச மிக்சிலையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே வாங்க. அடுப்பு மிதமாக இருந்தாலும் கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இது இதுக்கப்புறம் கட்டிப்படாது. ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு கடலை மாவை தண்ணியில் நல்லா வேக வச்சுட்டு இந்த ஸ்வீட் ஏன் செய்கிறோம்னா, ஜென்ரலாகவே கடலை மாவை பயன்படுத்தி தெருப்பாகம், மைசூர் பாக்கு இதெல்லாம் செய்யும் போது கடலை மாவில் இருக்க அந்த பச்சை வாசனை எடுக்கிறதுக்கு நிறைய நெய் தேவைப்படும், இல்லாட்டினா ரொம்ப நேரம் வறுக்க தேவைப்படும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி தண்ணியில் வேக வச்சுட்டு அரைக்கிறது. Download ShareChat.